கோவிலின் புனிதமான சூழலிலும் விஜயாவின் மனதில் வஞ்சகம் குடிபுகுந்திருக்கிறது. தன் மூத்த மகன் மனோஜுக்கு எப்படியாவது ஒரு புது வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற வெறியில் சுபமுகூர்த்தம் பார்க்க வந்த இடத்தில் மீனாவிடம் காட்டும் அந்த ஏளனம் ஒரு தாயின் பாசமா அல்லது ஒரு மாமியாரின் விஷமமா? உன் முகத்தில் விழிப்பதே பாவம் என்று ஜோசியர் சொன்னதை பிடித்துக் கொண்டு மீனாவுக்கு ஒரு பெரிய அவமானத்தை பரிசாக கொடுக்கிறாள் விஜயா. அவளுடைய ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு நஞ்சு கலந்திருக்கிறது. ரோகிணியை பிரிந்து வாடும் மகனுக்கு அவசரமாக அடுத்த திருமண ஏற்பாடுகளைச் செய்யும் அவளது அந்த அசுர வேகம் பார்ப்பவர்களை அதிர வைக்கிறது. மீனாவின் கண்ணியமான பதில்களை கூட காதில் வாங்காமல் அவளை ஒரு அபசகுனமாக சித்தரிக்கும் விஜயாவின் அந்த அகங்காரம் வரும் காலங்களில் அவளுக்கே ஒரு பெரிய வினையாக முடியும் என்பது அவளுக்குத் தெரியவில்லை. விஜயாவின் சுடுசொற்களை தாங்கிக் கொண்டு ஒரு மௌனப் போராட்டத்தை நடத்துகிறாள் மீனா. மாமியாரின் ஒவ்வொரு தாக்குதலையும் அமைதியால் எதிர்கொள்ளும் அவளது குணம் அவளது மனவலிமையை காட்டுகிறது. ஸ்ருதி அவளுக்கு ஆதரவாக பேசினாலும் மீனா தன் விதியை நினைத்து வருந்துகிறாள். மனோஜின் விவாகரத்து கூட இன்னும் முடிவாகாத நிலையில் அதற்குள் அடுத்த திருமணத்திற்கு அத்தை துடிப்பது நியாயமா என்ற கேள்வி அவளது கண்களில் தெரிகிறது. நான் இதற்கு பழகிவிட்டேன் என்று அவள் சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் வலி கொடூரமானது. ஆனாலும் ரோகிணிக்கு தெரிந்தால் என்னவாகும் என்ற அந்த பதற்றம் அவளிடம் இருக்கிறது. தன் குடும்பம் சிதறிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் மீனா விஜயாவின் விஷமத்தனமான தாக்குதல்களை ஒரு புன்னகையோடு கடந்து செல்வது அவளது ஆளுமையின் உச்சம். இழந்த கௌரவத்தை மீட்க துடிக்கும் ஒரு மனிதனாக ஸ்வேதாவின் வீட்டிற்குள் மிக கம்பீரமாக நுழைகிறான் மனோஜ். தன் கையில் இருக்கும் பட்டங்களையும் தான் ஒரு பெரிய பிசினஸ்மேன் என்கிற பிம்பத்தையும் அடுக்கிக் கொண்டே போகிறான். ஸ்வேதாவுடன் தனியாக பேசும்போது அவருடைய அந்த போலித்தனமான கம்பீரம் வெளிப்படுகிறது. எனக்கு ரகசியங்கள் பிடிக்காது என்று அவன் சொல்லும்போது அவருடைய பழைய வாழ்க்கையின் கசப்பான பக்கங்கள் மறைக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய முரண். ஸ்வேதாவிடம் தன்னை ஒரு அறிவாளியாக காட்டிக்கொள்ளும் அந்த தற்பெருமை அவரது பேச்சில் அப்பட்டமாகத் தெரிகிறது. திருமணம் நடந்துவிட்டால் தன் கவலைகள் தீர்ந்துவிடும் என்று கனவு காணும் மனோஜுக்கு விதியின் விளையாட்டாக ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்பது அந்த நிமிடம் வரை அவனுக்குத் தெரியவில்லை. அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒருவிதமான அவசரமும் தவிப்பும் கலந்திருக்கிறது. ஸ்வேதாவின் வீட்டில் பெண் பார்க்கும் படலம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் விஜயாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கிறது. ஸ்வேதாவின் அழகையும் அவளது குடும்பப் பின்னணியையும் பார்த்து இவள்தான் என் வீட்டுக்கு ஏற்ற மருமகள் என்று மனதிற்குள் கணக்கு போடுகிறாள். ஆனால் அந்த வீட்டின் பெரியவர் உள்ளே நுழைந்ததும் மொத்தக் கதையும் மாறுகிறது. மனோஜின் தாத்தா சதாசிவத்தை அவருக்கு தெரியும் என்பதும் இரு குடும்பங்களும் தூரத்து உறவினர்கள் என்பதும் தெரிய வரும்போது விஜயாவின் முகம் கருகிப் போகிறது. முறை தவறிய திருமணம் என்று அந்த பெரியவர் சொல்லும்போது விஜயா கட்டிய மணல் கோட்டை சரிந்து விழுகிறது. உறவுமுறை குறுக்கே வந்து நின்றதால் கைகூடி வந்த வரன் கை நழுவிப் போவதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவளது அதிவேக திருமணத் திட்டம் இப்படி ஒரு தடையை சந்திக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. மதுவின் மயக்கத்தில் இருந்தாலும் முத்துவின் அறிவுக்கூர்மை குறையவில்லை. சோகத்தில் இருக்கும் மனோஜை தேற்ற அவன் கையில் எடுக்கும் அந்த ஆயுதம் ஒரு விசித்திரமான கதை. ஒருவன் ஒரு விதவையை மணக்கிறான், அவளது மகளை இவரது தந்தை மணக்கிறான் என்று அவன் சொல்லும் அந்த உறவுகளின் சிக்கல் கேட்பவர்களுக்கு தலை சுற்றலை ஏற்படுத்துகிறது. தந்தை இப்போது மருமகன், மகள் இப்போது சித்தி என்று அவன் அடுக்கிக் கொண்டே போகும் அந்த அலப்பறை நகைச்சுவையின் உச்சம். மனோஜின் திருமணத் தோல்வியை ஒரு பெரிய விஷயமாக கருதாமல் அதை தன் பாணியில் கிண்டல் செய்வது முத்துவின் தனிச்சிறப்பு. எல்லாம் நன்மைக்கே என்று அவன் சொல்லும் தத்துவத்தில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. முத்துவின் அந்த நக்கலான சிரிப்பும் அண்ணனை ஒரு கோமாளியாக சித்தரிக்கும் அந்த பாணியும் இந்தச் சூழலின் இறுக்கத்தை குறைக்கிறது. முத்து சொல்லும் அந்த சிக்கலான குடும்பக் கதையைக் கேட்டு ரவிக்குத் தலை சுற்றுகிறது. என்னடா இது, டெய்லி சோப்பை விட மோசமான குழப்பமாக இருக்கிறதே என்று அவன் கேட்கும் கேள்விகள் ரசிகர்களின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. தன் அண்ணன் மனோஜின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு குளறுபடியையும் ஒரு பார்வையாளனாக பார்த்துக் கொண்டிருக்கும் ரவி முத்துவின் கிண்டலான பேச்சில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொள்கிறான். திருமணத்திற்கு முன்பே உறவுமுறை தெரிந்தது நல்லதுதான்,
இல்லையென்றால் நீதிமன்றத்திற்கும் வீட்டிற்கும் அலைந்தே உன் வாழ்க்கை போயிருக்கும் என்று அவன் மனோஜை பார்த்துச் சொல்வது ஒரு யதார்த்தமான உண்மை. ரவியின் அந்த தெளிவான பார்வையும் முத்துவுடன் சேர்ந்து அவன் செய்யும் அந்த சின்ன சின்ன குறும்புகளும் இந்தத் தொடரின் கலகலப்பான பக்கங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமைகிறது.